ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிருக்கேன். இந்த மேகத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்படியே கீழே பாருங்கள், வெயிலை பாருங்கள், எப்படி கொளுத்தி எடுக்குதுன்னு பார்த்தீங்களா. செம்ம வெயில். ஆனால் அந்த வெயிலுக்குள்ளே அந்த மேகம் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் யதார்த்தமாக துணி எடுக்கிறதுக்காக போனேன். இந்த மேகத்தை பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றக்காக சின்னதாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்கலாமா. டொன்டாய் மீன் குழம்பு. என்ன மீன் அப்படின்னா சீலா மீன் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நல்லா வந்துட்டு சூப்பராக எண்ணெய் மிதக்க சூப்பரான ஒரு சீலா மீன் குழம்பு தான் வந்துட்டு வச்சுருக்கேன். மீன் வந்துட்டு இன்றைக்கி வறுக்கலை, எல்லாத்தையுமே வந்துட்டு குழம்பா வச்சாச்சு. இங்கே வந்துட்டு சீலா மீன் குழம்பா. இதில் என்ன இருக்குது தெரியுமா, எறா தொக்கு. என் பிள்ளைகளுக்கு வந்துட்டு எறா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக எறா வாங்கி தொக்கு மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பாட்டில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்றதுக்கு எறா தொக்கு. இங்கே வந்துட்டு சாதம். அவ்வளோதான். இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இவ்வளோதான். பிரியாணிலாம் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் வந்துட்டு மடிச்சுக்கிருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதாவது இந்த வீட்டிலலாம் வந்துட்டு 2வது பிள்ளையாக வந்துட்டு பிறக்குதுக்கல, அதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மா. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க துணியில் முக்கால்வாசி துணி வந்துட்டு என் பிள்ளையோட பெருசோட ட்ரெஸ் தான் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துட்டு 2வது பிள்ளைக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு எடுக்கவே இல்லை. அவனுடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தேன். 2வது என்ன பிள்ளை பிறந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சு இவனுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருந்தேன். அது ஃபுல்லும் இப்போ என் பிள்ளை 2க்கு சென்னதுக்கு வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸை அந்த அளவுக்கு எடுக்கவே இல்லை. அதே ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு என் பிள்ளைக்கு இப்போ வந்து பெரியவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் அத்தை வந்து என் பிள்ளை பிறந்து 1 மாதத்தில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ அவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து என் பிள்ளை சின்னது சுஜித் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு சும்மா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றக்காக. இந்த கயிறு கட்டி தானே அப்போல்லாம் வந்துட்டு போடுவாங்க. இது வந்துட்டு எப்படின்னா, எங்கள் அக்கானா யார், சுஜித்தோட அத்தை, அவங்க வந்துட்டு சரண், அதாவது என் பையன் பெரியவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பொண்ணுக்கு எடுத்திருக்காங்க. அவங்க பொண்ணு இப்போ 6th படிக்குது. அவளுக்கு வந்துட்டு எடுத்த ட்ரெஸ்ஸு நான் கன்சீவாக இருக்கிறது, நீ வந்துட்டு உன்னோட பையனுக்கு உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு போட்டுக்கோன்னு சொல்லி நான் பெரியவன் கன்சீவாக இருக்கையில் கொடுத்த ட்ரெஸ்ஸு. இப்போ வந்துட்டு பெரியவனும் இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி இப்போ சின்னவனும் யூஸ் பண்ணுறா. பெரியவனுக்கு 8 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லல, சின்னவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவன் இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படியே நான் வந்துட்டு சேர்த்து வச்சுருந்து இப்போ சின்னவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற வேலையே வந்துட்டு எனக்கு இல்லவே இல்லை. சின்னவனுக்கு இருக்கிறதே ட்ரெஸ்ஸு கம்மி தான். அவன் பெரிய ஆளாகி வந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் என்னை கேட்பான், ஏம்மா எனக்கு ட்ரெஸ்ஸே எடுக்காமல் அண்ணன் வீட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லு வச்சிருந்து அப்படியே எனக்கு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டிப்பாக கேட்பான். அதான் சொல்கிறேன், 2வதாக பிறக்கிற பிள்ளைங்கலாம் ரொம்ப பாவம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டு 2nd பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு 8 நாள் ட்ரெஸ் எடுத்துருவாங்கள்ல. இப்போ ஃபஸ்ட்டும் பையன் 2nd பையன் தான் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சுருந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டும் பொண்ணும் 2nd பொண்ணுன்னா அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சுருந்து போட்டுருவாங்க. என்ன மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் இருக்கீங்கன்றதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. எனக்கு வந்து 2nd பொண்ணு பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றிருப்பேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், மாற்றிருக்க மாட்டேன். இதே ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அப்படியே மக்களுக்கும் வந்துட்டு போட்டு விட்டுருப்பேன். இது ஃபுல்லுமே வந்துட்டு என் பிள்ளை சாய்சனுடைய ட்ரெஸ் தான், பெரியவனோட ட்ரெஸ் தான். இந்த சட்டையுமே வந்துட்டு பெரியவனோட சட்டை தான். இப்போ சின்னது போட்டுக்கிட்டு தெரியுது இந்த சட்டையெல்லாம். நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா இல்லையான்றது சொல்லுங்கள். பெரிய பையோட ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சிருந்து பத்திரமணி இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு இந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து. இதெல்லாம் வந்துட்டு என் பிள்ளை பிறந்து குழந்த 1 மாதம் கூட ஆகலை. 30 சிலையில் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 30 கூட சிலையில் எங்கள் சித்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது என் பையன் பெரியவனுக்கு, அவனுக்கு இப்போ 8 வயசு, அவனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவன் போட்டு இப்போ அவங்க தம்பி போடுறாரு இந்த ட்ரெஸ்ஸை. நீங்கள் இந்த மாதிரி பெரியவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து பத்திரமணி வச்சுட்டு 2nd பிள்ளைக்கு போடுவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. இப்போ வந்துட்டு அவியரிசி வந்துட்டு செய்ய போகிறேன். ஊர்லலாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அவியரிசி செஞ்சு தருவாங்க. பச்சரிசி, அப்புறம் வந்துட்டு தேங்காய், அப்புறம் வந்துட்டு வெல்லம், இது 3 மட்டும் வச்சு அவியரிசி செஞ்சு தர போகிறாங்க. வாங்க அவியரிசி செய்யலாமா. அவியரிசி செய்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் வந்துட்டு பச்சரிசி எடுத்து 2 கழுவி எடுத்து வச்சுக்குவோம்.
வந்துட்டு அரிசி எடுத்த டம்ளர்லேயே வந்துட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படி எப்படி சாப்பாடுக்கு வந்துட்டு உலை காய வைப்போமோ அதே மாதிரி வந்துட்டு காய வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு வெள்ளம் முங்குற அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்து வடிகட்டிக்குவோம். இல்லாட்டி டஸ்டெல்லாம் இருக்கும்ல அதுக்காக. ஓகேவா? இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசி வந்துட்டு இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா? அரிசி வந்துட்டு ஒரு அரை வேக்காடாவது வேகணும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தானே அரிசி போட்டிருக்கோம். ரொம்ப வந்துட்டு வெந்துட கூடாது. ஒரு அரை வேக்காடு மட்டும் வந்துட்டு வந்துட்டோம். தண்ணி வந்துட்டு ரொம்ப ஊற்றிடாதீங்க. வந்துட்டு சாப்பாடும் தண்ணியும் வந்துட்டு இந்த அளவுக்கு வற்றி வந்துடும் பார்த்தீங்களா? கதப்பத்தை வரும் பார்த்தீங்களா? தண்ணி வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கருப்பட்டி பால் வடிகட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதுவும் வந்துட்டு இந்த அளவுக்கு இப்போ எப்படி தண்ணி வற்றி போயிருக்கு அந்த அளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்பில் போய் நான் தேங்காய் போய் நறுக்கிட்டு வந்துடுறேன். இந்த டைமில் ஒரு 2 ஏலக்காயும் வந்துட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இத்தினிக்கோண்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணும். இப்போ வந்துட்டு சாப்பாடும் தண்ணி இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரையாக ஆனதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் வந்துட்டு நெய்யில் வந்துட்டு வறுத்து சேர்த்துக்கிட்டாலும் சரி, இப்படியே வந்துட்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் வந்துட்டு சும்மா இப்படியே தான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு அவியரிசி எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த சாப்பாடோட இந்த தேங்காவை சேர்த்து அப்படியே மெண்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெள்ளத்தை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சூப்பராக வந்துட்டு அவியரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவியரிசி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் வந்துட்டு எங்கள் அம்மா அவியரிசி, அப்புறம் வந்துட்டு இனிப்பு பணியாரம், பருத்தி பால் இதெல்லாம் வந்துட்டு நிறைய செஞ்சு தருவாங்க. இப்போ நான் வந்துட்டு என் பிள்ளைக்கு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சுடுது. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய், டாட்டா. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய் பாய்.